யோக்கியன் வரான் செம்பத்தூக்கி உள்ளவை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் எனக்கு ஃபோன் வந்துச்சு. முக்கியமாக காஞ்சிபுரம் எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு ஃபோனு. ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, டைட்டிலே ரொம்ப ஹியூமராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல். நீங்கள் இந்த படம் எல்லா படத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கும், அதில் ஒரு காமெடி இருக்கும். பட் இந்த படம் முழுக்க நகைச்சுவையை நம்பியே எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த யோக்கியம் வரான் செம்பத்தூக்கி உள்ளவை அப்படிங்கிறது உங்களுக்கு தென் மாவட்டத்தில் அதிகமாக ஒரு ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு போர்த்திரியான ஒரு பொய் சொல்லிட்டு தர அவனை குறிப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேச்சு தான் இந்த வழக்கு சொல்லுதான் யோக்கியம் வரான் செம்பத்தூக்கி உள்ளவை அப்படிங்கிறது. இந்த படத்தை ஃபஸ்ட்டில் இந்த படம் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு சாமிராஜ் சாரை பற்றி நான் சொல்லணும்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு குருவி ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கெங்கேயோ கொண்டு போய் எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு ஒரு இடத்துல கொண்டு தான் குட்டிகளுக்கும் தன் வாழ்நாள்களும் ஏதாவது சேர்த்து வைக்கும். ஆனால் அந்த குருவியோட தன்னுடைய இளமை காலங்களில் எவ்வளோ ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வேலை பார்த்து அதுலேருந்து வர அந்த சம்பளத்தெல்லாம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த யோக்கியம் வரான் செம்பத்தூக்கி உள்ளவைன்னு எனக்கு ஒரு விற்க வச்சு எனக்கு ஒரு படம் எடுத்துக்காரு. இதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக இருந்த இந்த படம் இன்றைக்கி முடியும் போது இன்றைக்கி படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அது இப்போ இதுக்கு இண்டஸ்ட்ரியில் இது என்ன படம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட அட்டென்ஷனுக்கும் ஒரு உகந்த படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் புது ஹீரோ, புது ஹீரோயினி, நான் தென்னவன், அவங்கள தவிர மற்ற எல்லாமே இந்த படத்தில் புதுசு, ரொம்ப புது முயற்சி. நானே சொல்லுவேன், சார் என்ன சார் அவன் 8 டேக் எடுக்கிறான், 10 டேக் எடுக்கிறான், யாராவது புதுசாக போட்டுடலான்னு. இல்லை சார், அவன் என்ன மாதிரியே 15 வருஷமாக சினிமா கனவுல இருக்கான் சார் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ நீட்டாக, ரொம்ப தெளிவாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3-4-5 கட்ஸு அது பண்ணி இந்த படம் எவ்வளோ லென்த்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு அதில் லென்த்தெல்லாம் கட் பண்ணினார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்த சென்சார் ஆஃபீஸர்ஸ் இது ஒரு சினிமாவாக கதையாக நீ இல்லாமல் வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்ததை நீ படமாக எடுத்திருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய பாராட்டை அவர் எனக்கு சொன்னார். அதுலேருந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் இப்படி தான் இருக்குது, அதவே நான் படமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு சில இயக்குநர்கள் மட்டும், இன்றைக்கி 4 இயக்குநர்கள் இருக்காங்க, அது மாதிரி சில இயக்குநர்கள் மட்டும்தான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் அந்த சினிமா இது இருக்கணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த ஒரு நாலேஜ் இதான் சார். ஆனால் அப்பயே என்கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு ஷார்ட் டிவைட் பண்ணியெல்லாம் நிறையா சொன்னார். இப்படி வராங்க, கட் பண்ணால் அது அந்த போர்ஷன் வந்துடும், இது போர்ஷன் வரும் சார், இது என்ன சார், இல்லை நான் அதை கட் பண்ணி அங்கே போயிடுவேன் அப்படிலாம் நிறையா சொன்னார். ஸோ அந்த படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சாங்ஸ் அவர் வாங்கினதாக இருந்தாலும் சரி, பட் நிறைய மெனக்கிட்டு இந்த படத்தை அவர் பண்ணியிருக்கார். இது கலைத்துறையில் அவரோட பிகினிங் பாயிண்ட்டு. இதோட பயணம் ரொம்ப தூரம் இருக்கும் அவருக்கு. இதை விட மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் அவர் பார்ப்பார். அவர் உண்மையாக அந்த சினிமாவுக்கு அவர் செஞ்சுருக்கார். இந்த சினிமா அவர் கண்டிப்பாக செய்யும். அதாவது படம் போஸ்டர்ஸ் ஸ்டில்ஸ் எல்லோரும் பார்க்கும்பொழுது சொல்லுவாங்க, இது யார் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. இவர் தான் சுவாமிராஜ், இவர் தான் பண்ணியிருக்காரு. போர்வை பற்றி இருக்காரு, அவர் தான் போர்வை நாட்டாமல். இவர் யார், இவர் தான் புனல் நாட்டாமல். இப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருப்பான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா நடிகரும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நடிகரும் சரி, முதல் இன்விடேஷன் நடிக்கையில் யார் இவர் அப்படின்னு கேட்டவங்க தான். இவரா அப்படின்னு கேட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே இவர் யார் அப்படின்னு கேட்டவங்க தான். அதுக்கு ஒரு காமெடி கூட சொல்லலாம். அதாவது எண்ணத்தை கண்ணியான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மறந்துட்டார், மிகப்பெரிய காமெடி நடிகர். அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் இது யாருப்பா, இது யார், இந்த படத்தில் ஹீரோ யார், இதில் யார் இல்லை அப்படின்னு கேட்டார். அவர் 50s நடிகர், 50கள் நடிகர்.
அப்போ அவர்கிட்ட கேட்கும்பொழுது ஒரு புதுசாக வந்திருக்காரு சார். அப்படியா, அந்த தம்பி அது அவர் தான் சார். உங்களுதுலாம் அப்படி நீங்கள் நடிக்கும் போதெல்லாம் எப்படி சார்? நாங்கள் நடிக்கும் போதெல்லாம் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா கோடம்பாக்கத்தில் அப்போ ரயில்வே கேட்டு போட்டிருப்பாங்க. ரயில்வே கேட்டப்ப அங்கேருந்து எல்லா நடிகரும் காலையில் கிளம்பி ஏவிஎம் ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோன்னு வருவாங்க. அப்போ கேட்டை போட்டதுனால அவரெல்லாம் அங்கே நிற்பாங்க. கேட்டு திறந்தோடனே எல்லாம் போயிருப்பாங்க. அப்புறமேலு என்ன செஞ்சாங்க, இப்போ கேட்டு போடாமல் பாலத்தை போட்டாங்களா, இந்த சிங்கப்புலி மாதிரி எல்லாம் கண்டவெல்லாம் ஏறி ஏறி இறங்குறாங்க அப்படின்ட்டு. அதனால் சினிமா அப்படிங்கிறது இது வந்து எல்லாருக்குமான வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தன்னோட கருத்துக்களையும், அதாவது தன்னோட தைரியமான வார்த்தைகளையும் எண்ணங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் எவ்வளோ பேர் சாமிராஜ் சார் எனக்கு பக்கத்தில் வச்சு அது சினிமா அவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம்னு நிறையா பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. இந்த படத்தை எப்படி முடிக்கணும், இது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ இந்த யோக்கியவரான் செம்பத்திக்கு உள்ளவை அப்படிங்கிற ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 1 மணி நேரம் ஒரு 50 நிமிஷம் ஓடுது. முழுக்க முழுக்க வயிறு குலுங்க வைக்கிற ஒரு படமாக அந்த படத்தில் என்னையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்ச சாமிராஜ் சாருக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தில் உள்ள நிறைவுரைகளை எழுதி இதுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு நீங்கள்லாம் உதவி செய்வீங்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நம்ம சாமிராஜா டைரக்ஷனில் அவர் ஒரு 15 வருஷம் ஒரு கனவு, அந்த 15 வருஷ கனவை இன்றைக்கி கிராமத்து மண் வசமையோட, கிராமத்தில் நடக்கிற அப்படியே நேச்சுரல் அந்த காட்சியோட 2 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது நேரம் போகிறதே தெரியல. நானும் உட்காந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கற்பனை பண்ணி கடுமையான உழைப்பில் தயாரித்த படம் தான் யோகிய வரான் செம்பத்தூக்கி உள்ளவைங்கிற கதையை கொண்டு வந்து நம்ம ஊர் கிராமத்தில் எடுத்த படம். 2 கிராமத்துக்குள்ள கதை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்த்தோன்னே நான் வந்து அதுக்குள்ளே முடிச்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு வந்தது. அவர் நாங்கள் ஒரே பிளான் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தோம். எல்லாருமே காமெடி மட்டும் சொல்ல முடியல, கதையை மட்டும் சொல்லணும், 2ஐயும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். அதோட காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடி பார்த்தோன்னா சிரிக்க முடியும், பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு சிரிக்கலாம். எங்கள் காமெடி ஒரு வாரத்துக்கு இல்லை, அந்த வடிவேல் சார் காமெடி மாதிரி நீங்கள் காலகாலமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை மாதிரி டைலாக்கள் பல இடத்துல உண்டு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்றைக்கி சினிமாங்கிற நிலைமை வந்து தமிழ் சினிமா ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. வாரத்துக்கு 7 படம் போய்கிட்டு இருக்குது. இதில் நல்ல படம் கூட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் என்னமோ முடிவுகள் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவில் நமக்கெல்லாம் கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் வாரம் 7 படம் 8 படம் போது பெரிய படங்களுக்கு நடுவில் எங்களை மாதிரி சின்ன படங்கள் வந்து வெளியே வர முடியாமல் இருக்குது. அதையும் மீறி ஜெயிக்கிற படங்கள் ஒரு சில படங்கள் உண்டு. அதில் என்னுடைய படமும் கண்டிப்பாக இருக்குங்கிறத நான் உறுதியாக நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு வந்தது. எனக்கு பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, பண்ணலை. வெப்பரத்தி அஸ்ட்ராலஜர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க, அது வேறு விஷயம். என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே குறித்து கொண்டு நான் செய்கின்றேன். ஏன்னா இங்கே நான் போய் சொல்ல முடியாது, காரணம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு நடந்திருக்கேங்க என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கேங்கிற வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி வரும். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும். அதில் நானும் இந்த படத்துக்கு பிறகு தான் நல்லா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இந்த படத்துக்கு ப்ரமோஷன் வந்திருக்க உங்கள் பத்திரிகை நண்பர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படங்களை பெரிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேலும் என்னுடைய மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த யோகிய வரான் செம்பத்தூக்கி உள்ளவை இந்த படத்தில் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சாமிராஜ், இயக்குனர் சாமிராஜ், தயாரிப்பாளர் எல்லோருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த படத்துடைய பாடல்கள் நன்கு ஒரு டைரக்டர் சாருக்கு சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை எனக்கும் நிறையா இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தில் இந்த பாடல்கள் நல்ல வெற்றியை பெறும். ஏன்னா அவங்க எந்த சுச்சுவேஷனில் அவங்க எதிர்பார்த்து சொன்னாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்.
இதுக்கு மேலே எல்லாமல்ல இறைவன் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து, இந்த பாடலுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தா, அவர் சொன்னது போல் சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படும், அதெல்லாம் அந்த நிலைமையில நிச்சயமாக மாறிடும். எனக்கு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வாய்ப்பு எடுத்து இன்னொரு தடவை நன்றி செலுத்தி அனைத்து நண்பர்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்தில் கோவில்பட்டி பக்கத்தில் தண்ணீருங்கிற ஒரு படம் எடுத்து பெரிய ஏகோபித்த பாராட்டுதலை பெற்றது. அதே போன்று அதே பகுதியில் படப்பிடிப்பு நடைபெற்ற இந்த திரைப்படமும் அதே போன்று வெற்றியடையும் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது போல் மிகப்பெரிய ஒரு திரைப்பட நிறுவனத்தின் வாயிலாக இது வெளியிடப்படும் என்பதை என்ற நல்ல தகவலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இசையில் திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகிறது. ஊர் முழுக்க பேசுதடி நீ நானும் சுத்துறத. அந்த வரியை போல் இந்த திரைப்படம் வெளியாகும் போது த டாக் ஆஃப் தி சிட்டி, இந்த திரைப்படத்தை பற்றி அனைவரும் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக்சுவலி நான் சென்னை சிட்டிலே பிறந்து வளர்ந்த பையன். சார்கிட்ட கேட்டேன், சார் இது என்ன மீனிங் சார், எனக்கு புரியல அப்படின்னு கேட்டேன். உங்கள் அம்மா எந்த ஊருன்னு கேட்டார் அவர். இதில் ராஜபாளையம் சார். அப்பா எந்த ஊர் அப்படின்னா தேனி அப்படின்னு. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க டைட்டில் என்ன மீனிங் கேளுங்க, அப்புறம் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா. நான் இனிமேட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி யோக்கிய வரம் செம்பத்திக்கு உள்ளவின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் சொன்னார். அது என்ன மீனிங் கேட்டேன். டே அது அயோக்கியனை தானே அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். மாதிரி சார் என்ன சார் இப்படி சொல்கிறாரு அப்பா அப்படி சொன்னார் அப்படின்னு சிரிச்சுட்டே ஆமாப்பா இதுதான் கதையோட கரு, நான் ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் எப்படி இருக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு முக்கியமான கேரக்டர், சிங்கமொழி சார் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்தார். அவர் வந்துட்டு எனக்கு மாமாவாக நடிச்சிருக்காரு, தாய் மாமா மாதிரி நடிச்சிருக்காரு சிங்கமொழி சார். அவர் கூட வந்துட்டு சுப்புராஜ், சாரபாமா சுப்புராஜ் அவர் பண்ணியிருக்காரு. படத்தை சொன்ன விதம் எப்படியோ அதே மாதிரி தான் எடுத்த விதமும் அதோட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு மிஸ்டர் டைரக்டர் சாமிராஜ் சார். கேமராமேன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சா சார் அண்ட் சரவணன். கிச்சா சார் வந்துட்டு அரண்மனைக்கிலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவர் மேக் பண்ணுவார் என்னன்ற பார்ப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போது நான் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ ஒரு ஆர்டிஸ்டோட பையனோ கிடையாது. நான் சாதாரண டெக்னீஷியனோட பையன் தான். நாங்கள் வெளியே வர்றதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. அது என்னன்னா எப்படி சொல்றது, எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் பையனோ ஒரு டேரக்டரோட பையனோ அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கு, எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ எங்களை மாதிரி புதுசாக வரவங்க யார் நம்பி வரோம்னா கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள்ஸ் நம்பி மட்டும்தான் நாங்கள் படம் எடுக்க வரோம். நீங்கள் அதுக்கு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி நீங்கள் எழுதுறது தான் இந்த படத்தோட ஒரு வெற்றி இருக்கு. கண்டிப்பாக நல்ல படங்கள் வெளியே வராமல் நிறைய இருக்கு. அந்த லிஸ்ட்ல இந்த படமும் எங்கள் படமும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்கு. வெளியே வரதுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். படத்தில் இன்னைக்கு நாங்கள் ஆடியோ ரிலீஸ் வைக்கிறோன்றது 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணது. அதே மாதிரி இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சொன்னபடி யாரும் பண்ணுறது கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணது. கூடிய சீக்கிரமாக படமும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி. நாங்கள் எல்லாம் படத்தை பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் எப்படி எடுத்துகிட்டு வரது எங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் ப்ரெஸ் பீப்புள்ஸோட ஹெல்ப் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நான் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லாட்டி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஒரு எல்லாருக்கும் தேவையான ஒரு மெசேஜ், யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே நான் சொல்லலை. படத்தில் ஒரு மெசேஜ்னு யாருக்கும் எதுவுமே கிடையாது. ஒரு 2 hours ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும். நாங்கள் மெசேஜ் அப்பா அம்மா சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? அதனால் எந்த மெசேஜும் படத்தில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஒரு சின்ன மெசேஜ் இவங்க கூட சொல்லலான்ற அளவுக்கு யாருக்குமே கிடையாது. 2 மணி நேரம் வரீங்களா, 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு காமெடியாக போகும். அந்த அளவுக்கு தான், வேறு எதுவுமே நான் சொல்கிறேன். படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சிங்கமொழி சார் எல்லாம் ஒரு புது என்ட்ரி மாதிரி இருக்கும். சிங்கமொழி சார் அவர் ஆக்சுவலி டேரக்டர்ன்றனால எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எனக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து அவர் டேரக்டர்ன்றது தெரியல இருக்கு. அவர் வந்து அஜித் வச்சு படம் பண்ணவர், சூர்யா வச்சு படம் பண்ணவர். அவர் கூட இருக்க வரைக்கும் எப்படின்னா நான் ஒரு நியூ கம்பெனிட்ட பார்க்க மாட்டார். விஜய் இப்படிலாம் பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, நான் இப்படி பண்ணுறேன், நான் எப்படி வரும்னு சொல்லி அதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவரோட மெயின் சப்போர்ட்டு இந்த அளவுக்கு அவுட்புட் நான் பார்த்தேன். படம் அவுட்புட் பார்த்ததுக்கு வந்து தெரிஞ்சு அவரோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதே விஷயம் நம்ம டேரக்டர் சாமிராஜும் சரி, ஸ்க்ரீனை எத்தனை தடவை நான் சப்போஸ் நான் 1 or 2 times ரீடேக் எடுத்தாலும் எதுவும் டென்ஷன் ஆக மாட்டார். ஒரு 5 நிமிஷம் விஜய் ரிலாக்ஸ் ஆக ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸும் சரி, எந்த இதுக்கும் வந்துட்டு செட்டு போகிறதுக்கும் எந்த இதுக்கும் தயங்க மாட்டாங்க. 5 ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப சூப்பர் ப்ரொடியூசர்ஸ். சாமிராஜ் சாரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, அவங்க 2 பேரும் நல்லா கை கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு படம் உருவாச்சு. அவுட்புட் கண்டிப்பாக நல்லபடியாக வந்திருக்கு. ப்ரெஸ் பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தை
ஒரு வாரம் 2 வாரம் ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மை. ஸோ ஒரு படத்தை வந்து தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் ஈர்க்கிறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் வேணும்னுவாங்க. முதல்ல அதில் இவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு படத்தோட டைட்டில் தான் முதல்ல அவங்களை ஈர்க்கும். ஒரு படத்தை நம்ம பார்த்தோன்னே அது எப்படி இருக்கு டைட்டில், அதனுடைய பேர் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் போலாமா வேணாமா நிறைய பேர் முடிவெடுப்பாங்க. அந்த விதத்தில் இந்த டைட்டில் யோகியம் வாரான் சொம்ப தூக்கி வெல்லோய். ஏன்னா இது ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள நிறைய பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. தமிழ் வந்து தட்டு மாதிரி படிக்கிறாங்க குழந்தைங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வீட்டில் தமிழ் கற்றுக்கிறது திரைப்பட பேரை படித்து தான். ஓகே, இது நிறைய வீட்டில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தினமும் தினத்தந்தி பேப்பரில் எடுத்து அந்த தமிழ் படத்தோட பேரை படித்து தான் வந்து தமிழே கற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் பேப்பரை படிக்கும்போது என்னோட பையன் 4வது வயசு படிச்சுட்டு இருக்கான். அவன் இதை எழுத்து கூட்டி படிச்சுட்டு இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதுக்கு ஒவ்வொரு மீனிங் கேட்டான். அப்போ தான் சொன்னேன், இது ஒரு பழமொழி, இது வில்லேஜ் எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு இதுதான் மீனிங்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச வச்சேன். ஸோ இது என்ன ஆச்சுன்னா அவங்க மனசில் ஆணித்தரமாக பதிஞ்சிருது. இந்த மாதிரி இன்னைக்கு பல பேர் மனசில் பதிய வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பேர் வச்சுருக்காங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படத்தின் பேர் மாதிரி மிகப்பெரிய அளவு வெற்றியடையும் நான் நம்புகிறேன். என்ன ஒன்று, இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் யாரையுமே யோகியன்னு கூப்பிட முடியாது. அது வேற மாதிரி மீனிங்கில் போயிடும் போல இருக்கு. அது ஒன்று தான் கவலையாக இருக்க தவிர மற்றபடி ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் அந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய திருவிழா. ஓகேங்களா, இந்த ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நாட்கள் வர மாதிரி ஒவ்வொரு திரைப்படம் வெளியே வரும்போதும் இந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி. நிச்சயமாக வளைகாப்பு மாதிரி, இது கல்யாணம் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு கல்யாணம் வளைகாப்பு, வளைகாப்பு மாதிரிங்கிறது படத்துக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி சொல்கிறாரு. நான் சொல்கிறது வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு திருவிழா இருக்கிற மாதிரி திரைப்படம் ஒவ்வொன்றுக்குமே இந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. நிச்சயமாக இதை கொண்டாடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற சிற்பமும் கொஞ்சம் பேர் அதை சிலைன்னுவாங்க, கொஞ்சம் பேர் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை செதுக்கின சிற்பிக்கு அது தொழில். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அது அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தது. ஆனால் அதை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தொழில். ஓகேங்களா, நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுடைய உழைப்பு தெரிஞ்சது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இந்த படத்தை பார்க்கும்போது பாடல்கள் பார்க்கும்போதும் அந்த உழைப்பு தெரிஞ்சது. நிச்சயமாக இந்த படம் அந்த டைட்டில் மாதிரி வெற்றி பெறும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் இந்த சொம்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வீட்டுக்காரவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து கிராமத்தில் பஞ்சாயத்து பண்ணுற வரைக்கும் அந்த சொம்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இந்த 2015 ஒரு பெரிய காமெடி ஃபிலிம் யோகியம் வாரான் சொம்ப தூக்கி வெல்லோய், ஒரு நல்ல ஃபிலிம். இதை எல்லோரும் தேட்டரில் பார்க்கணும். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் இருந்த எல்லா நகைச்சுவைகளுமே எந்த படத்துலையும் இல்லாத மாதிரி வேறு மாதிரி புது டோனில் புது அப்ரோச்சில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக மக்களோட பேராதரவு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ யோகியம் வாரான் சொம்ப தூக்கி வெல்லோய் 2015 பெஸ்ட் காமெடி ஃபிலிம். தேங்க்யூ. யோகியம் வாரான் சொம்ப தூக்கி வெல்லோய் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்னும் கொஞ்சம் நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். காமெடி பிக்சர் அதுவே ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் பிடிச்ச மாதிரி இருக்கும்.